பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அருமையான அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த 2026 ஆண்டின் புது வருட வாக்குத்தத்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்றீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அல்லேலூயா. கடந்த 2025 வருடம் ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் நம்மளை நடத்தி வந்த தேவன் இந்த 2026 வருடம் இந்த ஜனவரி மாதம் முதல் தேதியை காண கொடுத்த கிருபைகளுக்காய் ஒரு நிமிஷம் எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் எல்லாம் நன்றி சொல்றீங்களா? ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் நன்றி நன்றி. இந்த 2026 ஜனவரி மாதம் இந்த முதல் தேதியில உங்க சமூகத்துக்கு வர இப்படி நாங்கள் எல்லாம் ஒன்றாய் கூட நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி, உடைய தயவுக்காக நன்றி 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 நன்றி. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த 2026 ஆண்டில் நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதாய், புரிந்து கொள்ளத்தக்கதாய், செயல்படுத்தத்தக்கதாய் பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று உம்முடைய இரக்கங்களை முன்னிட்டு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் பேசுங்க ஆண்டவரே. உடைய சத்தத்தை கேட்கத்தக்கதா எங்கள் செவிகள் திறக்கப்படட்டும் திறக்கப்படட்டும். உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர், உடைய கிருபை இரக்கங்களை வெளிப்படுத்தும். 26 வருஷத்துல நீர் எங்களை கொண்டு எங்கள் மூலமாய் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் அப்படியே அர்ப்பணித்து செபிக்கிறோம்ப்பா, செபிக்கிறோம். உடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், உடைய தீர்க்கதரிசன வல்லமை எங்களை உருமாற்றட்டும் என்று அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியானவரே, உடைய கிருபை இரக்கங்களுக்காக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய இல்லத்திலும் உம்முடைய கிருபை இரக்கம் செயல்படுவதாக, உம்முடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்வதாக, சூழ்ந்து கொள்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து நன்றி கூறி செபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்தருளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு நிமிஷம் எல்லாருமே சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோமா? ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் இணைந்து, எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லாரும் இணைந்து இந்த இருதயத்தின் ஆழத்தில் இந்த பாடலை சொல்லி பாடுவோமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லாரும் சொல்றீங்களா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, எஸ் என்னை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே, என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 ஒழியுதே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் சொல்றீங்களா? ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த முதல் தேதியில அவர் வாழ்க, அவர் நாமம் வாழ்க, அவருடைய புகழ் வாழ்க என்று சொல்லி அவர் உயர்த்துவோமா? இந்த வசனம் சொல்றது, என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற தேவ மகிமை நம்மை நமக்குண்டான எல்லாவற்றையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் எல்லாம் இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்றீங்களா?
ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கூரை தீர்க்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. எங்கள் கூரை போக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. நீங்களா சேர்ந்து சொல்றீங்களா? கூரை போக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. கூரை தீர்க்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. எங்கள் காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க. உங்க இல்லங்கள் சத்தம் உயரட்டும். ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஏசையா ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. கரங்களை சொல்றீங்களா? ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வார்த்தையை சொல்லி சொல்லி உயர்த்த உயர்த்த 2025 நீங்கள் பார்த்த எல்லா விதமான யோர்தான், எரிகோ, செங்கடல், இப்பேற்பட்ட அநேக தடைகளை உடைக்கிறவர் கிரியை செய்கிறார். அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. அவருடைய வார்த்தை சகலத்தையும் செய்ய வல்லது. அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. இன்றைக்கு அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய பிரியப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய பிரியப்படுகிறார். தகப்பனே, உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூலோகத்திலும் எங்களை கொண்டு எங்கள் மூலமாய் செய்யப்படுவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வருஷத்துல நாங்கள் செய்த எல்லா தப்பிதங்களையும் மீறுதல்களையும் மன்னித்து உடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இந்த புது வருஷத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்துல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்ய நினைத்ததை நீர் செய்து முடிக்கும்படியாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்க பலன் அல்ல, எங்கள் ஞானம் அல்ல, எங்கள் திறமை அல்ல, உம்முடைய மகத்துவங்கள், உம்முடைய மகிமை, உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையில, குடும்பத்துல, உறவுகள்ல, உடைமைகள்ல, ஊழியங்கள்ல செயல்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கள் துதிகளை அங்கீகரியும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னும் ஒரு விசை 2026 ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். என்ன பிரதர் ஹாப்பி நியூ இயர்ன்றீங்க? வழக்கமா இருக்கிறது போலவே அநேக இக்கட்டு, நெருக்கம் இதுதான் சூழ்ந்திருக்குது. ஒன்னும் மாறின மாதிரி தெரியல. எங்க ஹாப்பி வர்றது? எனக்கு பிரியமானவர்களே, இக்கட்டு நேரங்களில், இருள் சூழ்ந்த நேரங்களில், நம்முடைய துயரத்தின் நேரங்களில் தேவன் நம்மோடு கூட நம்மை தப்புவித்து இம்மட்டுமா நடத்தி வந்துட்டார்ல, இனிமேலும் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார்.
அது ஆரம்பத்தில் வரும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் துதிக்கிற அந்த ஒரு டெக்னிக் மாத்திரம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா போதுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் போல செங்கடலை பார்த்து, யோர்தானை பார்த்து, எரிகோவை பார்த்து பயந்து போனது போல நாம் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அவர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். 2025 இருந்தது போல இந்த 2026 இருப்பதில்லை. அல்லேலூயா. வருஷங்கள் அப்படியே கடகடன்னு ஓடுது இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புது வருடத்துல கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தை, அநேகர் வேதாகமத்தை கையில வச்சிருப்பீங்க, அநேகர் சபைகள்ல போய் ஆராதனையில கலந்து கொண்டு வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்பீர்கள். கர்த்தர் உங்களிடத்தில் பேசி இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது? நான் சொல்லுவேன், இந்த வாக்குத்தத்தம் இதெல்லாம் நமக்கே உரிய. இந்த மொத்த பைபிளும் நமக்கு தான் சொந்தம். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொந்தம்னா, அந்த வார்த்தையாய் இருந்த இயேசு கிறிஸ்து, தேவனிடத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து, தேவனாய் இருந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மாம்சமாக்கி நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நமக்கு தெளிவா சொல்லுதில்ல. அந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தை. அவரே நமக்கு சொந்தமாயிட்டா எல்லா வாக்குத்தத்தம் நமக்கு தானே சொந்தம். அப்படி இருந்தும் சமயத்திற்கேற்ற வார்த்தை, நம்மை பலப்படுத்துகிற வார்த்தை, நம்மை திடப்படுத்துகிற வார்த்தை, உற்சாகப்படுத்துகிற வார்த்தையை ஒவ்வொரு நிமிஷம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இப்படித்தான் அநேக சபைகள்ல இருந்து அநேக ஊழியங்கள் நிமித்தமாய் அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் உங்களுக்கு பேசி இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சேனையின் கர்த்தர் ஊழியங்கள் மூலமாய் தேவன் உங்களிடத்தில் பேசுகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், அதாவது இந்த வாக்குத்தத்தத்தை சொல்வதற்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, இந்த வருடம் தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு வருடம். தேவனை சார்ந்து கொள்ளுகிற வருடம். என்ன பிரதர், இத்தனை வருஷம் தேவனை தான் சார்ந்து கொண்டோம், தேவனத்துல மட்டும் இல்லாம இருந்தோமா, நல்லா ஜெபம் பண்ணோம், இது பண்ணோம், எல்லாம் பண்ணோம், எல்லாம் கரெக்டு தான், தேவனை சார்ந்து கொண்டோம் அப்படி நீங்க சொல்வீர்களானால் உங்களுக்கு கரெக்டான ஒரு வார்த்தையை சொல்லுங்க. நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் தேவையாம். ஜெபித்தீர்கள், எல்லாம் பண்ணீங்க, எல்லாம் கரெக்டு தான். ஆனா உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய வேதனை, உங்களுடைய எல்லா விதமான டிப்ரெஷன், சப்ரெஷன் எல்லாவற்றையும் 100க்கு 100% அவரை சார்ந்திருந்தவர்களுக்கு ஒரு ஜெயம். அந்த ஜெயத்தின் வருடமாய் தேவன் இந்த வருடத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ஜெயம் மேற்கொள்ளுகிற ஒரு வருடம், ஒரு ஜெயத்தின் ஆண்டு. யாருக்கு? தேவனையே சார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு. மாம்சமானதை பியபலமாக்கி கொண்டு நிற்பவர்களுக்கு அல்ல, தன் திறமைகளை சார்ந்து கொண்டவர்களுக்கு அல்ல, தன்னுடைய தகுதிகளை சார்ந்து கொண்டவர்களுக்கு அல்ல, தன்னுடைய ஆஸ்தியை சார்ந்து கொண்டவர்களுக்கு அல்ல, தேவனையே சார்ந்து கொண்டவர்களுக்கு இந்த வருடம் ஒரு வெற்றியின் ஆண்டாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பிரதர், தேவனை சார்ந்து கொள்ளணும்னா என்ன அந்த ஒரு அடையாளம், அதை சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ். என்னன்னா, இந்த வருடம் நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் ஜெபம். ஜெபம். பிரதர், எங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, குடும்பங்கள் இருக்குது, அநேகருக்கு வேலை இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் 24 மணி நேரம் ஜெபத்திலேயே உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை தான் காண்பிக்க போகிறேன். என்னன்னா, ஜெபம் என்பது பல வகையில் இருக்குது. யுத்த ஜெபம், அது ஜெபம், இந்த ஜெபம், பரிந்து மன்றாட்டு ஜெபம், நிறைய ஜெபங்கள் உண்டு. ஆனா மொத்த ஜெபத்தையும் ஒன்றாக இணைத்து பார்த்தால் உலகத்தை படைத்த இறைவனோடு நாம் பேசுவதுதான் ஜெபம். அப்படின்னு பார்த்தா வேதாகமத்துல எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? பெரிய பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள், அதிசயங்களை பெற்றுக்கொண்டவர்கள்லாம் இந்த ஜெபம் என்ற ஃபார்முலால தேவனோடு கூட பேசுகிறார்கள், இடைபடுகிறார்கள், தேவனும் பேசுகிறார். இந்த கம்யூனிகேஷன் வித் காட் தான் பிரேயர். நம்ம போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து முட்டி போட்டு, அதுவும் ஜெபம் தான், அது ஜெபம் இல்லைன்னு சொல்லல. நாம் எப்பொழுதும் இடைவிடாமல் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கு. இடைவிடாமல் ஜெபிச்சோன்னா 24 மணி நேரம் எப்படி ஜெபிக்க முடியும்? அப்படி அல்ல. நம்ம இக்கட்டின் நேரத்துல, வியாகுலத்தின் நேரத்துல, துன்பத்தின் நேரத்துல, கலக்கத்தின் நேரத்துல தேவனோடு கூட பேசி கொண்டிருப்பதுதான் ஜெபம். இதுதான் தேவனை அண்டிக் கொள்ளுகிறோம் என்பதற்கு நல்ல ஒரு அடையாளம். தேவனை நம்ம சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இப்படி ஒரு பிரச்சனை, போராட்டம் வரும் பொழுது முதலாவது தேவனுக்கு அதை தெரியப்படுத்தணுமா. ஜெபத்தோடு கூடிய வேண்டுதலாம் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். இந்த ஜெபத்தில் இந்த வருஷம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துட்டு ஏதோ ஜனவரி 1ஆம் தேதி மாத்திரம் இதை கேட்டுட்டு அப்படியே தூசி தட்டி போவதற்காக தேவனிடத்தில் பேசவில்லை. இதை அப்படியே கேட்டுட்டு அப்படியே மறந்துட்டு போறதுக்காக தேவன் நம்மிடத்தில் இதை வெளிப்படுத்தவில்லை. கொஞ்சம் கவனமா கவனிங்க ப்ளீஸ். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. தேவனோடு கூட இடைவிடாமல் பேசி கொண்டிருப்பது என்ன தெரியுமா? உங்கள் வியாகுலம், வருத்தம், கலக்கம், கண்ணீர் எல்லாவற்றையும் ஏதோ ஒரு மனுஷனை தேடி போய் பேசுகிறது அல்ல, ஏதோ ஒரு நபரை தேடி பேசுகிறது அல்ல,
முதலாவது தேவனுக்கு இதை தெரியப்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் நமக்கு வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறது. பரலோகம் விரும்புது, தேவனும் அதை விரும்புகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது ஜெபித்தார். தனியா ஒரு இடத்துல போய் ஜெபித்தார்னு எழுதி இருக்கிறது. அவர் எப்படி ஜெபித்தார்? அப்ப சீஷர்கள் போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் இப்படி எல்லாம் சில காரியத்தெல்லாம் கத்துக் கொடுக்குறாரு, நீங்கள் எங்களுக்கு ஜெபிக்க கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் பரமண்டல ஜெபத்தை ஓபன் பண்றாரு. நல்லா நோட் பண்ணிக்கங்க. பரமண்டல ஜெபத்துல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, மை ஃபாதர் இன் ஹெவன், இல்ல அப்பா அப்படின்ற அந்த உறவின் நிமித்தமாய் ஆரம்பிப்பது ஜெபமாய் இருக்க வேண்டுமே தவிர்த்து கடமைக்காக ஏதோ ஒரு காரியத்தை தருவார், இப்படி ஜெபிச்சா இதை கொடுப்பார், அது இல்லைங்க ஜெபம். அது வந்து தேவைக்காக போகிற ஜெபம். அது இன்னைக்கு மாறலாம், நாளைக்கு இருக்கலாம். அது சரியான உறவு முறைக்கு சரியா எடுத்துக்கொள்ள முடியாது. ரிலேஷன்ஷிப் வித் காட், அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம் வந்து ஜெபமா. எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து. அநேக இடத்துல போய் ஜெபிக்கிறார். லாசரு கல்லறைக்கு முன்னாடி போய் ஜெபிக்கிறார். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆயினும் சுற்றி இருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்க முடியாது, நான் கேட்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி இப்படி சம்பாஷிக்கிறார். இந்த மாதிரி தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு தேவை இந்த வருடத்தில். பிரியமானவர்களே, அநேக காரியங்கள் நடக்கும், வழக்கம் போல இருக்கும், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் தேவனை அண்டிக் கொள்ளுகிற நமக்கோ ஒரு ஜெயத்தின் ஆண்டாய் இந்த ஆண்டை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க நினைக்கலாம், என்ன பிரதர், இப்படி போய் தேவனத்தில் எல்லாத்தையும் பேசி கொண்டு வந்தாதான் எனக்கு ஜெயமா? எனக்கு பிரியமானவர்களே, வாக்குதத்தம் என்பது நமக்கு பேசுவது, தேவன் பேசுறார். ஆனா வாக்குதத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாய் நமக்கு ஒரு காரியத்தையும் அந்த இடத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எல்லா வாக்குதத்துக்கு முன்னாடியும் இந்த காரியத்தை செஞ்சா நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்றாருல. அப்படியாய் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ஜனவரி மாதம் இந்த வருடத்திற்குண்டான வாக்குதத்தத்தை தேவன் இடத்தில் பேசுகிறார். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த வருடம் தேவனை சார்ந்து கொள்ளுகிற வருடம். அப்படி சார்ந்து கொண்டோம் என்று சொல்வீர்களானால் அது இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்கல்ல, இன்டிமேசி. அது தேவனோடு கூட இணைந்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம் வேணும்ல. அது என்ன, எப்பொழுதும் எல்லா விதமான காரியத்தை முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துறோமா. மனுஷனை தேடி ஓடுறதல்ல, பிரச்சனை தேடி ஓடுறதல்ல, சொல்யூஷனை தேடி ஓடுறதல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுகிற ஒரு பிரேயரா இருக்க வேண்டும். இதை கொஞ்சம் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஒருவேளை முன்னாடி நம்ம தவறி இருக்கலாம், சும்மா சண்டே சர்வீஸோ ஏதோ ஒரு வாக்குதத்த கூட்டமோ இல்லை ஏதோ ஒரு உபவாச ஜபமோ ஏதோ ஆல்நைட் பிரேயர்ல இதுல தான் போய் கலந்து கொண்டு ஜெபிச்சிருக்கிறேன். கடமைக்காக என்னுடைய ஜபத்தை கொஞ்சம் வச்சிருந்தேன். ஹவுஸ் பிரேயர்ல கொஞ்சம் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியா சேர்ந்து ஜெபிப்போம். அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நல்லதுதான். ஆனா இந்த வருஷத்துல ஒரு காரியத்தை பிராக்டிஸ் பண்ண 1ஆம் தேதியில இருந்து நீங்க எங்கு போனாலும் வந்தாலும் தேவனோடு கூட பேசுகிற ஒரு அனுபவத்தை நீங்கள் பிராக்டிஸ் பண்ண வேண்டும். பிரியமானவர்கள், வியாகுலத்தை பேசுங்கள், உங்க நல்லது சொல்லுங்க, உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்க, உங்க சந்தோஷத்தை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படியே பேசிக்கொண்டு இருக்கும் போதே திடீரென்று தேவனும் பேசுவார். ஏனென்றால் பரமண்டல ஜபத்தில் சொல்லி கொடுக்க, அப்பா பிதாவே, இல்ல பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பான்னு கூப்பிட்டு அவரும் பேசணும்ல. வெறும் பையன் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தாலும் பொண்ணு மட்டும் பேசிட்டே இருந்தா அப்பாவும் பேசணும்ல. அது பேசுகிற ஆண்டா இந்த ஆண்டை தேவன் உங்களுக்கு காண்பிப்பார். இது நிச்சயம் நடக்கும். ஏன்னா இந்த வார்த்தையை சொல்ல சொன்னது தேவன் தான். உங்கள்கிட்ட பேசிக்கொண்டிருப்பது தேவனுடைய வார்த்தையை தான். நிச்சயமா அதை தேவன் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, அதனால் கவலைப்படாதிருங்கள். அநேக வருடத்தை போல இந்த வருடம் கடந்து போகும் என்று நினைக்காதிருங்கள். தேவன் தம்முடைய புயத்தை, தம்முடைய பலத்தை, தம்முடைய வல்லமையான பராக்கிரமத்தை நம் மூலமாய் நம்மை கொண்டு செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று யோபு சொல்கிறார்ல. அவர் எல்லாத்தையும் செய்ய முடியுங்க. அதுதான் நமக்கு இருக்கிற கிரேட் ஹோப், இல்ல ஹோப் ஆஃப் க்ளோரி, மகிமை, நம்பிக்கை. எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியுங்க. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாது. ராஜ்யங்களை மாற்ற, ராஜாக்களை மாற்ற, காலத்தை மாற்ற, சூழ்நிலையை மாற்ற, நம்முடைய வாழ்க்கையை மாற்ற, எல்லாம் மாற்ற அவரால் முடியும் என்கிற திட நம்பிக்கை தான் இல்ல ஹோப். நிச்சயமா மாற்றுவார். ஓகே, இந்த வருடத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அநேகருக்கு ஒருவேளை முன்னாடியே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம், இல்ல அநேக சபைகள்ல இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி இருக்கலாம். இருந்தாலும் இந்த 2026ஆம் ஆண்டில் தேவன் தனிப்பட்ட முறையில சேனையின் கர்த்தர் ஊழியத்திற்கும் இதில் இணைந்திருக்கிற நம்முடைய ஃபேமிலி எல்லாருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். மீகா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன்,
நான் உன் கொம்புகளை இரும்பு உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் பிரியமானவர்களே. இப்போ இந்த சீயோன் குமாரத்தியே அப்படின்னு போட்டிருக்கு ஃபர்ஸ்ட் லைன். அப்ப சீயோன் குமாரத்தியன்னா யாரு? நீ நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே எருசலேமை பார்த்து குமாரத்தியே அப்படின்னு சொல்றாரு. சீயோனின் குமாரத்தி எருசலேமை பார்த்து, தேவ ஜனங்களை பார்த்து குமாரத்தியே அப்படின்னு பேசுறாரு. இன்றைக்கு இந்த சீயோன் குமாரத்தி யாரு? கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிர்த்தெழுந்து போன பின்பதாய் நம்மை புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவரை அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இப்ப நம்ம எல்லாம் குமாரத்திகள் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ நம்ம எல்லாருமே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் குமாரத்தியை மாத்தி இருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல சீயோன் குமாரர்களே குமாரத்தியன் போடாம வெறும் குமாரத்தியன் மாத்திரம் தான் போட்டிருக்குது. அதாவது புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல நம்ம எல்லாரையும் தேவன் மணவாட்டியாய் ஆயத்தப்படுத்துகிறார். ஆண் பெண் இருபாளர்களையும் மணவாட்டி என்று சொல்லப்படுகிறது. அதாவது சபையை மணவாட்டி என்று சொல்கிறார். நாம எல்லாம் கிறிஸ்துவின் திருச்சபை. எல்லாம் ஒரு அவயமா இருக்கிறோம். நம்ம எல்லாம் திருச்சபை, ஒரே சபையா இருக்கிறோம். தலையாகிய கிறிஸ்து அவரே மணவாளன். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு நாட்கள் குமாரத்தின்னு சொன்னா அது வந்து பெண்களுக்கு மாத்திரம்தான் உரித்தாகட்டும், இல்ல அவங்களுக்கு மாத்திரம்தான் இல்ல, கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே இந்த ஒரு வாக்குத்தத்தம் சொந்தமா இருக்கிறது. சீயோன் குமாரத்தியே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னா, நீ எழுந்து போரடி. நீ எழுந்து போரடி. சார், வாக்குத்தத்தம்னு ஒண்ணு சொன்னீங்கன்னா, தேவனே ஒரு வாக்குத்தத்தம்னு ஒண்ணு சொன்னீங்கன்னா நீங்க தான் ஆண்டவரை செய்யணும். நாங்க எதுக்கு ஆண்டவரை செய்யணும்? நாம் எழுந்து முயற்சி செய்யும் போது பரலோகம் நமக்காய் கிரியை செய்கிறது. இது பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் எங்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்தாலும் சரி, ஆண்டவர் இனிஷியேட்டிவ், அந்த கிக் ஸ்டார்ட்டை நம்மளை செய்ய சொல்லுவார். ஏன் அதையும் தேவனே செஞ்சிருக்கலாமே? இல்ல தம்முடைய பிள்ளைகள் மூலமாய்த்தான் அதை தொடங்குகிறார் என்பதற்கு அது ஒரு அடையாளமா இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். செங்கடல் பிளக்கிற அனுபவத்துல டைரக்டா ஆண்டவர் வந்து கீழ்காற்றை வீசி அப்படியே செங்கடலை பிளக்க பண்ணியிருக்கலாம். ஆனா மோசே, நீ கோலை உயர்த்தி பிடி அப்படின்னு சொல்றாரு. ஏன் மோசே கோலை உயர்த்தாமல் செங்கடல் பிரியாதா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து யோர்தானுக்கு வருவோம். அங்க போனா யோர்தான் ஆர்ப்பரித்து ஓடுது. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த பாதம் போய் யோர்தான்ல படணும். ஏன் யோர்தான்ல ஆசாரி பாதம் படாம தேவனால் அதை பிரிக்க முடியாதா? முடியும். அந்த இனிஷியேட்டிவை நம்ம செய்யணும் என்று தேவன் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டின் நாட்கள் எப்படி நமக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல அபிஷேகத்தை, அடையாளத்தை, அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் சுமக்கிறோம் என்பதற்கு இது ஒரு அடையாளம். மோசேவின் கையில் இருந்த கோல் ஒரு அதிகாரம் போல, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தது ஒரு அதிகாரம் போல, அதை செயல்படுத்துகிற நபர்கள்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, அந்த நபர்கள் தான் நீ நானும். நீங்க எல்லாருமே அந்த நபர்களா இருக்கிறோம். அதற்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. நீ எழுந்து போரடி. முதல்ல எந்திரிங்க மேடம், சார். ரைஸ் அப், கெட் அப். ஆம்பிளிஃபைட் பைபிள்ல சொல்லுது, ரைஸ் அண்ட் ட்ரேஸ். எழு. இருக்கிற இடத்த விட்டு முதல்ல எந்திரி. உட்கார்ந்து புலம்பி அழுதது போதும், சோர்ந்து போனது போதும். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, எல்லாருக்கும் சொல்ற விஷயம், முதல்ல இருக்கிற இடத்த விட்டு எந்திரி. ஃபர்ஸ்ட் அழுதது போதும், புலம்பினது போதும். கர்த்தர் நமக்காய் பெரிய காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். He will do the great things in your life. Fear not, don't afraid. இதுதான் உங்களுக்கு வருகிற வார்த்தை. புலம்பிட்டே இருந்து, அழுதுகிட்டே இருந்து, பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து கதறினது போதும். எல்லாவற்றையும் தேவன் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிற ஒரு துவக்க ஆண்டாய் தேவன் இந்த ஆண்டை மாற்றி இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு சுற்றிலும் இருக்கிற எல்லாருக்கும் முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிட்டீங்களா? எத்தனை வருஷம் ஜெபம் பண்ண பிரதர்? அவமானத்தின் மேல் அவமானம், நிந்தையின் மேல் நிந்த, போராட்டத்தின் மேல் போராட்டம். சிலவெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியல பிரதர். அவங்க கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அவமானமா இருக்கு. எப்படா அவங்க கிட்ட இருந்து தப்பிப்போம்? நம்ம மூஞ்சி பார்த்து அந்த கேள்வி கேட்டுருவாங்களோ? என்ன இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டுருவாங்களோ? ஏன் உன் குடும்பத்துல இந்த நல்ல விஷயம் நடக்கல அப்படின்னு கேட்டுருவாங்களோ? ஏன் உன் பிள்ளைங்களா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுருவாங்களோ? ஏன் உனக்கு இந்த ஆசீர்வாதம் வரல அப்படின்னு கேட்டுருவாங்களோ அப்படின்ற பயத்தினால இதுவரைக்கும் எஸ்கேப் ஆகி அவங்கள பார்ப்பதற்கு, ஃபேஸ் பண்ணுவதற்கு தைரியம் இல்லாமல் நின்று கொண்டிருந்த உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், எழும்பு.
உன் பிரச்சனை போராட்டம் எல்லாம் உன்னை அப்படியே கட்டி வைத்து அப்படியே அமர வைத்திருக்கிறதா, அந்த இடத்த விட்டு முதல்ல கெட் அப், எந்திரிங்க. ஏன் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து 38 வருஷம் திமிர்வாதமா இருந்த ஒரு நபரை நோக்கி பேசுகிறார். நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? சொஸ்தப்படுத்துறது தான் தேவன் வந்திருக்கிறாரு. அவர் கேட்கிற, விரும்புகிறாயா? உன் படுக்கை எழுந்து கொண்டு எடுத்துட்டு நட அப்படின்றாரு. நீ நல்லா யோசிச்சு பாருங்களேன். 38 வருஷமும் அவன் ஃபெயிலியரே சந்திச்சுட்டு இருக்கிறான். எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்திருப்பான். ட்ரை பண்ணாமலாம் இருந்திருக்கவே மாட்டார். ஏன்னா பெதஸ்தா குளத்துல போய் இவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு, ஃபெயிலியர். என்னமோ ட்ரை பண்ணி பார்த்திருக்கிறார், ஒன்னும் நடக்கல. ஆனா தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய முயற்சி பண்ணும்போது தேவ வல்லமை வெளிப்படுகிறது. அத்தனை வருஷம் செயல்படாத அந்த நரம்பு எலும்புகளுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இனிஷியேட்டிவ் யார் தெரியுமா செய்திருப்பா? நிச்சயமா அந்த திமிர்வாதக்காரன் செய்திருப்பார். தேவன் சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் முயற்சி பண்ணியிருப்பார்ல. அதுதாங்க அந்த சூழ்நிலை, அந்த போராட்டம்லாம் உங்களுக்கு ஒரு காரியத்தை கத்துக் கொடுத்துருக்கும். உன்னால முடியாது, யூ ஆர் த ஃபெயிலியர்ஸ், நீ ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அவமானத்தை சொல்லியிருக்கலாம், வேதனையை சொல்லியிருக்கலாம். சொல்லி நீங்களே அதை அப்படியே மெடிடேட் பண்ணி நீங்க அப்படியாவே மாறி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ எழுந்து போரடி. இந்த எந்திரிக்கிறது ஒரு டிவிஷன்னா, போரடி என்பது ஒரு கிரியை. யூ வில் டூ த சம்திங். நீ ஏதோ ஒரு காரியத்தை செய் அப்படின்னு தேவன் சொல்றாரு. அத ஜெபம் என்ற ஒரு காரியத்தை உள்ள கொண்டு வந்தோம்ல, அந்த காரியத்தை செய். என்ன பெருசா ஆயிட போது? எத்தனை எதிரிகள் உங்களை வந்து பயமுறுத்தலாம், எத்தனை காரியம் நடக்கலாம். இந்த உலகத்தை உண்டாக்கின ஜீவனுள்ள தேவன் நம் பட்சத்தில் இருப்பதை நம் மூலமாய் நம்மை கொண்டு செய்து முடிப்பார் என்று நீங்கள் விசுவாசித்தால் கெட் அப். இருக்கிறது எல்லாத்தையும் உதருங்க. ஃபர்ஸ்ட் உதருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. தூசியை உதறிட்டு எந்திரிக்கணுமா? ஏன் அந்த தூசியும் தேவனே தட்டி விடலாமே, நம்மளையும் தேவனை எழுப்பி நிறுத்தலாமே? இல்ல, யூ வில் டூ சம்திங். நீ சில காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்க, நீங்க செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினால் அதற்குண்டான பலத்தையும் வல்லமையும் ஆல்ரெடி கொடுத்துட்டாருன்னு தான் அர்த்தம். தேவன் பலத்தையே கொடுக்காம நீ எந்திரிச்சு அப்படிலாம் கிடையாது. அதுக்குண்டான பலம் இருக்குது. ஏதோ நீ எந்திரிக்கிற அளவுக்கு பலன் உங்களுக்குள்ள இருக்குது. இல்லாமல இல்லை, நீங்க உயிரோடு இருக்கிறோம்ல, அதுவே கர்த்தருடைய கிருபை தான். ஏசாயா 52:2 சொல்லுது, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இதுல என்ன நடக்குதுன்னா, இந்த காரியத்தை தூசியை உதறிட்டு எந்திரிக்கணும் என்று முயற்சி செய்யும் போது பரலோகம் நமக்காய் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இத்தனை வருஷம் தேவனுடைய மகத்துவத்தை வல்லமையை கொஞ்சம் 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 நம்ம பார்த்துட்டு இருப்போம் இல்ல. சில அற்புதங்கள், சில அதிசயங்கள், அந்த உடல்வலி சரியாகிறது, சில காரியத்தில் மேற்கொண்டு வந்திருக்கிறது, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், சின்ன சின்ன சாம்பிள்ஸ்லாம். ஆனா இந்த 2026ஆம் ஆண்டின் துவக்கம் கர்த்தருடைய புயம், கர்த்தருடைய பலன் வெளிப்படுகிற ஒரு வருடம். அதான் இயர் ஆஃப் விக்டரி அப்படின்னு சொன்னேன். ஜெயத்தின் ஒரு ஆண்டு, ஒரு பலத்தின் ஒரு ஆண்டு. அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் தூசியை உதறிட்டு எந்திரிக்கணுமா. எந்திரிச்சா போதுமானது. அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுவோம். எல்லாம் உங்களை நெருக்குகிற எல்லா காரியமும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது இல்ல, அது கடைசியில பார்ப்போம். எல்லாம் உங்களை நெருக்குகிற எல்லா பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவரையே நோக்கி ஓடக்கடவோம் அப்படின்னு எழுதியிருக்கு. ஓட்டத்தை துவங்கின அவரையே நோக்கி ஓடக்கடவோம். இதை மாத்திரம் நம்ம செஞ்சுட்டா போதும் பிரியமானவர்களே. இதற்கும் ஆவியானவர் உதவி செய்வார். நம்ம தனியா விட்டுறல, திக்கற்றவர்களாக விடல, ஒரு தேற்றல்வான உள்ளுக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. இதற்கும் ஆவியானவர் உதவி செய்வார். நம்ம பலகீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர். தூசியை உதறிட்டு எந்திரிக்கணும். சரியா? தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. இந்த தூசியை உதறிட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை வேதாகமத்துல சில காரியத்துல சொல்லி இருக்குது. இதற்கு நான் சரியாய் ஒரு காரியத்தை சொல்லணும்னா, யூதா பட்டணத்தை, யூதா என்ற தேசத்தை ஆளுகை செய்கிற எசேக்கியா ராஜாவுடைய கதை கரெக்டா இதுக்கு பொருத்தமாகும். இது அநேக யுத்தங்களை சந்தித்திருக்கிறது. குறிப்பாய் ஒரு யுத்தம், அசிரிய ராஜா சனகரிப் என்ற ஒரு ராஜா அந்த யூதாவின் பட்டணத்தை முற்றுகை போட வந்துட்டார். அப்போ அந்த சனகரிப் ராஜாவுக்கு யூதா பட்டணம்னு பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சின்ன பட்டணம், ஈஸியா ஓவர் கம் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஜெயத்தை பார்த்தவர், அவருக்கு நிறைய ஹிஸ்டரி இருக்குது. அந்த பட்டணத்தை மேற்கொண்டார், இந்த பட்டணத்தை மேற்கொண்டார், அவரே சொல்றாரு அவருடைய சேனாதிபதியை அனுப்பி. அது போல இந்த பட்டணமும் ஒண்ணு இருக்கும்பா, நீங்களா எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, நாங்கள் மொத்த தேசத்தையும் பிடித்து விட்டோம், நீங்களா ஏமாத்திரம் அப்படின்னு ரொம்ப
ஆணவமா, அகம்பாவமா அந்த சனகரிப்பின் ராஜாவுடைய தளபதி ரப்சாகே என்பவன் பேசுகிறான். இஸ்ரவேலின் மூப்பர்கள் செவிகள் கேட்க, இஸ்ரவேலின் ராஜாவின் செவிகள் கேட்க பேசுறார். ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்ற ராஜா கிட்ட பேசினது போல, அந்த ஜனங்களிடத்தில் பேசினது போல இந்த யூதாவின் ராஜா கிட்டையும் மூப்பர்கிட்டையும் பேசுகிறார். அதைத்தான் இந்த 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 10-20 வசனங்கள், 20 வசனம் படிப்பதற்கு டைம் இல்லை. நீங்கள் தயவு செய்து இந்த டைம் எடுத்து இந்த படிச்சு பாருங்களேன். 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் தெளிவா படிச்சு பாருங்க. இதுல 2 குரூப்பை பிரிச்சுக்கலாம். ஒன்று சனகரிப் ராஜாவுடைய அந்த ராஜ்யம், அவருடைய தளபதி. 2வது தேவ ஜனங்கள், தேவனை சார்ந்திருக்கிறவர்கள், அவங்களுடைய காரியம். 2த்தையும் பிரிச்சிடலாம். இது ஒரு தேசத்துக்கும் நடக்கிற ஒரு காரியம். ஒரு ராஜாவுக்கும் மற்ற ராஜாக்களுக்கும் நடக்கிற ஒரு சண்டை. இது சண்டை போயிட்டு இருக்கா. அப்போ இந்த ரப்சாகே என்பவன் ரொம்ப கேவலமா, சிலதான் ரொம்ப தேவனையும் தேவ ஜனங்களையும் தூஷிக்கிற மாதிரி, யார் தெரியுமா, அந்த தேசத்து ராஜாக்களுக்கு நான் போய் யுத்தம் பண்ணும்போது அவங்களால ஜெயிக்க முடிஞ்சதா, அந்த தேசத்தை போல இந்த தேசமும் இருக்குன்னு சொல்லிட்டு தேவ ஜனங்களையும் அந்த பட்டணத்தையும் தேவனையும் தூஷிக்கிறான். அவங்க தேவர்கள் தப்பி வித்தது உண்டா, அவங்கள தப்பி வைக்க முடியலையே, உங்க தேவன் அப்படிதான் இருப்பார் அப்படின்னு சொல்லி தேவனையும் தூஷிக்கிறான். இப்ப இது 2 தேசங்களுக்கு உண்டான யுத்தம் அல்ல, இது ஒரு தேசத்திற்கும் தேவனுக்குமான யுத்தமாய் மாறிவிட்டது. ஒரு யுத்தமா மாறிடுச்சு. ஆனா உண்மையாகவே அந்த ராஜா எசேக்கியா ராஜாவுக்கு பயங்கரமான ஒரு குழப்பம், பயங்கரமான காரியம் நடக்குது. பயப்படுறாரு. இவன் பேசுற பேச்சை கேட்டாலும் பயம் வருது. ஆனா அந்த எல்லா விதமான சம்பாஷணைகளையும் ரிப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு போய் தேவனுடைய சமூகத்துல போய் அறிக்கை செய்கிறார். ஆண்டவரே, இந்த அசரிய ராஜா சனகரிப்பு எப்படி பேசுறான் பாத்தீங்களா, தளபதி எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேதனைகளையும் அங்கலாய்ப்பையும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். அவர் செஞ்ச நல்ல பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஐயோ இப்படி பேசிட்டானே, நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி முயற்சி எடுக்காம, அதற்குன்னு காரியத்தை பார்க்காம நேரா தேவனுடைய சமூகத்தில் முதலாவது போய் பேச ஆரம்பிக்கிறார். சக்சஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்க, எப்படி தேவன் இடைபடுகிறான்னு பாருங்க. எல்லாத்தையும் பேசுறாரு. இங்க என்ன நடந்துச்சோ அப்படியே ரிப்போர்ட் பண்றாரு. அவர் அங்க ரிப்போர்ட் பண்ணோன்னு இங்க தீர்க்கதரிசி மூலமாய் தேவனுடைய வார்த்தை வருது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய், நீங்க பயப்பட வேண்டாம், அவனுக்கு இது சம்பவிக்க போகுதுன்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதே போல சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டில் நடந்த இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை போல இந்த கடைசி நாட்களில் நடக்கும். தேவ ஜனங்களுக்கும் தேவன் சார்பாய் நிற்கிறார் என்பதை நடக்க போகிற சம்பவத்தின் மூலமாய் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்பேற்பட்ட ராஜ்யங்கமானாலும் சரி, ராஜாக்கள் ஆனாலும் சரி, பெருமைகளுக்கு முடிவு கட்டுகிற ஒரு துவக்க ஆண்டாய் தேவன் இந்த ஆண்டை மாற்றி இருக்கிறார். அகம்பாவங்களுக்கும் அநியாயங்களுக்கும் முடிவு கட்டும் ஒரு ஆண்டாய், ஒரு துவக்க ஆண்டாய் தேவன் இந்த ஆண்டை மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய புயத்தை அநேக ஜனங்கள் பார்க்கும்படியான ஒரு ஆண்டாய், துவக்க ஆண்டாய் தேவன் இந்த ஆண்டை மாற்றி இருக்கிறார். இந்த ரப்சாகே பேசின பேச்சை கேட்டா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவோம் நம்ம. ஏன்னா பேசுற பேச்சுல அந்த பயத்தை கிரியேட் பண்ணுது. நாங்க இப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், அதை சுதந்திரிச்சிட்டோம், எதை சுதந்திரிச்சிட்டோம், மொத்தத்தை சுதந்திரிச்சிட்டோம், நீ யாரு, சின்ன ஆளா நீ, பெரிய ஆளா நீ, சாதாரணமான ஆள் சொல்லி அப்படியே பேசுறான் பயங்கரமா. இதுக்கு மூப்பரை சொல்றாங்க, நீங்க எபிரேய பாஷையில பேசாதீங்க. அங்க படிச்சு போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது மாதிரி உங்களை பயமுறுத்தி, உங்களை ஒரு மாதிரி பேசி கீசி செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா விதமான எதிரடையான கிரியைகளுக்கும் பொல்லாத ஆவிகளுக்கும் முடிவை கட்டுகிற ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டை தேவன் மாற்றி வைத்திருக்கிறார். ஏனென்றால் அது தேவ ஜனங்களுக்கும் இன்னொரு ஜனங்களுக்கும் உண்டான யுத்தம் அல்ல, இன்னொரு ஜனங்களுக்கும் தேவனுக்கு உண்டான யுத்தமாய் மாறிவிட்டது. யுத்தம் தேவனுடையதா மாறிடுச்சு. ஆனா தேவனே இறங்கி வந்து, ஒரே ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அந்த பாளையத்துல இருந்த அதிபதிகள் எல்லாரையும் காலி பண்றார். செத்த முகமாய் சனகரிப் தன் தேசத்துக்கு திரும்பி போனது மாத்திரமல்ல, அங்கே தன்னுடைய இரத்த பிறப்பின் பிள்ளைகள் மூலமாகவே ஒரு முடிவை கட்டிவிட்டார். தன்னுடைய கூட இருந்த தன் பிள்ளைகள் மூலமாகவே அசிரிய ராஜாவுக்கு ஒரு முடிவு, சனகரிப்பு. இப்போ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, தேவனுக்கு விரோதமா யுத்தமாய் மாறினது நிமித்தம் இந்த ஜனங்கள், அதாவது எசேக்கியா ராஜா தேவனை அண்டிக் கொண்டது நிமித்தம், எல்லா ரிப்போர்ட்டையும் கொண்டு போய் தேவனிடத்தில் சப்மிட் பண்ணது நிமித்தம், இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் எல்லாவற்றையும் தேவனுக்கு அறிவித்தது நிமித்தம் இது பரலோக யுத்தமாய் மாறி ஒரு ஜெயத்தை தேவன் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த 20 வசனங்கள், இந்த 32ஆம் அதிகாரம், 2 நாளாக 32ஆம் அதிகாரம் 10-20 வசனங்கள் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வாசிச்சு பாருங்க. இதே மாதிரி கான்செப்டை தான் புதிய ஏற்பாடிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரை நம்ம வாசிக்கணும்.
கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டில் நடந்தது. இந்த வாக்குத்தத்த செய்திக்கு ஒத்துற மாதிரி அடுத்த ஒரு வேர்ஷனை இந்த புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் என்ன சொல்லுது? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. இந்த பழைய ஏற்பாட்டில் நடந்தது, புதிய ஏற்பாட்டில் நடந்தாலும் சாட்சிகள். அது மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சாட்சிகள், நிறைய எவிடன்ஸ் தேவன் வைத்திருக்கிறார். நம்மை சூழ்ந்து நிற்குதான், சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும். பாரம், இப்போ உங்க பாரம் என்ன சிஸ்டர், உங்க பாரம் என்ன பிரதர் அப்படின்னு கேட்டா பக்கம் பக்கமா சொல்வீங்கல்ல, அந்த பாரம். அந்த பாரமான யாவற்றையும், பாரமானவற்றையும் இல்ல, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். பாவம்னா தேவனுக்கு விரோதமாக செய்கிற எல்லாமே பாவம் தான் இல்ல. அந்த பாவத்தையும் தள்ளிவிட்டு என்ன பண்ணணுமா? தள்ளிவிட்டு அதை ஓரமா உருட்டி போட்டுட்டு, அதை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, எஸ் பாரமானதுதான், பயங்கரமானதுதான், இக்கட்டானதுதான், நெருக்கமானதுதான், எல்லாத்தையும் ஓரமா ஒரு சைட்ல தள்ளி விட்டுட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற the beginning and end, விசுவாசத்தை அவர் தான் துவக்கிறாரு, அவர் தான் முடிக்கிறாரு. யார் அந்த அவர்? இயேசு கிறிஸ்து. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி அவர் மேல போக்கஸை வச்சு நமக்கு நியமித்திருக்கிற தேவன், நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஏன் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று 2ஆம் வசனத்தில் இருக்கு. அவர் தமக்கு முன் வைத்திருந்த, இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அப்ப இதை தள்ளி விடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் நெருக்கம், இக்கட்டு, எல்லாம் வேதனை தான். ஆனா அவர் என்ன தெரியுமா போக்கஸ் பண்ணி முன்னாடி வச்சிருந்தாரு? தேவன் அவர் கொடுத்திருந்த வாக்குத்தத்தம், அழைப்பு, அபிஷேகம், அதை முன்னாடி வச்சுட்டாரு. அதான் தேவனை முன்னாடி வச்சுட்டாரு. சரியா? அதில் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப இத்தனை நாட்கள் அவமானத்தை சகித்து, நிந்தியை சகித்து, மட்டுமா உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார்ல, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும்ல. ஆதலால் 3ஆம் வசனத்துல, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இதுல அவரையேன்னு சொன்னா அவர் பட்ட பாடுகள், இக்கட்டும், அப்படிதான் நானும் பாடுபடணும் பிரதர், அப்படிதான் நானும் வேதனை படணும் பிரதர். அது மாத்திரமல்ல, அவர் ஜெயித்தார், அதே நீங்க நினைவு கூறணும். மரணத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார். அதுவும் ஒரு பாட்டு இருக்குல்ல. அவரை நினைவு கூறணும், அதையும் நினைவு கூறணும், ஜெயத்தையும் நினைவு கூற வேண்டும். கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற இந்த அனுபவத்திற்கு தான் அந்த இன்டிமேட், அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பிரேயர், எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது போல. எசேக்கியா ராஜா எப்படி நடந்த எல்லா சம்பவத்தையும் கொண்டு போய் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி தன்னுடைய இருதயத்தில் இருந்த வியாகுலத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்தின போது தேவனிடத்திலிருந்து வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை தேசங்களுக்குள் செயல்பட்டது. எசேக்கியா ராஜா கண்கள் காணத்தக்கதாய் அற்புதம் நடந்தது போல நம்முடைய கண்கள் காணத்தக்கதாகவும் நடக்கும் என்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, நிலை பெயராத அந்த நம்பிக்கை இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை பார்க்கிற ஆண்டா இந்த ஆண்டு மாறப்போகிறது. அது மாத்திரமல்ல, இந்த வாக்குத்தத்த வசனங்கள்ல, நான் உன் கொம்புகளை இரும்பும், உன் குளம்புகளை வெண்கலும் ஆக்குவேன். சில பேருக்கு தமிழ், இந்த காலகட்டத்தில் இருக்கிற தமிழ்லாம் கொஞ்சம் புரியாது இல்ல. அது என்னது உங்கள் கொம்புகள்? கொம்புகள்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. கொம்பு, இந்த மாட்டுக்கு இருக்கிற கொம்பு, காண்டா மிருகத்துக்கு இருக்கிற கொம்பு, அந்த கொம்புலாம் தெரியும். குச்சின்னு நினைச்சிடாதீங்கன்னு, ஆண் தலையில இருக்கிற கொம்பு. உன் கொம்புகள் அப்படின்னு போட்டிருக்குல்ல. அப்போ இந்த கொம்புகள் என்பது நாம் எல்லாவித எதிரிகளின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம், நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆனா இங்க ஒரு காரியம் எழுதும் போதே எழுதியிருக்கிறது, பிகினிங்லயே நான் அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது. நான் நானாகவே இருக்கிறேன் சொன்னார்ல, அந்த நான் முன்னாடி இருக்குது. ஐ ஆம். அந்த வார்த்தை, உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலும் ஆக்குவேன் என்று மாத்திரம் இல்லாமல் நான், அந்த வார்த்தை தான் அண்டர்லைன் பண்ணுவாங்க பைபிள்ல. நான் உன் கொம்புகளை இரும்பும். இத்தனை வருஷம் இருந்த கொம்பு ரொம்ப வீக்கான கொம்பா இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் பாருங்க, நம்முடைய கொம்புகளை ஒருவர் இரும்பாய் மாற்ற போகிறாராம். நார்மல் எலும்பு கொம்பு கூட உடைஞ்சிடும், அந்த இரும்பு கொம்பு அவ்வளவு சீக்கிரம் உடையாது இல்ல, ரொம்ப ஹார்டா இருக்கும். என்னதான் நடந்தாலும் நிற்கும், சாலிடா இருக்கும், உடையாது. அப்ப தேவன் நம்முடைய அதிகாரத்தை இன்னும் பலமுள்ளதாய் அவருடைய பலத்தை கொடுத்து அதிகாரப்படுத்துகிறார், அதை செயல்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, உன் குழம்புகளை, குழம்புனா நம்ம சாப்பாட்டு ஊத்தி சாப்பிடுவோம், அந்த குழம்பு இல்லைங்க. குழம்புன்னா என்னன்னா, இந்த ஆடு மாடு குதிரைங்களுக்கெல்லாம் காலு கீழே 2 இடம் இப்படி பிரிஞ்சிருக்கும்ல, கால், அதுதான்
அது ஓட்டத்துக்கு உதவி செய்கிறது. எத்தனை முள்ளு கல் இருந்தாலும் அதெல்லாம் தடைகளை உடைக்கிறதுக்கு அந்த 2 இடமும் ரொம்ப இம்பார்ட்டன்டான இடமா இருக்குது. குழம்புகள், அதை விரிகுழம்பு உள்ளவை எல்லாம் சொல்லியிருப்பார்ல. அந்த குழம்பு என்னன்னா பாதத்துக்கு கீழே இருக்கிற அந்த ஹார்ட்னஸ், எலும்பு மாதிரி இருக்கும், நகம் மாதிரி இருக்கும், அதுக்கு பெருசா ஹார்டா இருக்கும். அது எவ்வளவு ஹார்டா இருக்குதோ அந்த அளவுக்கு ஹார்ட்னஸ்குள்ள அதிகமாக ஓட முடியும். அப்ப கால் வேணும் இல்ல? கால் எதுக்கு தெரியுமா? அடுத்த டிவிஷன், அடுத்த பரிமாணத்திற்கு நாம் செல்வதற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடி எந்த எதிரி வந்தாலும் முட்டுவதற்கு கொம்பு இருக்குது, காலுக்கு கீழே குழம்புகள், அந்த ஹார்ட்னஸ் இருக்குல்ல, அது ரெண்டுத்தையுமே தேவன் ரினியூ பண்றாராம். அதுல எப்படி ரினியூ பண்ண போறான்? நம்ம ஸ்ட்ரென்த்ல அவருடைய ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அதை வேறு விதமாய் மாற்றுகிறார். உன் கொம்புகளை இரும்பும், அதை இரும்பா மாத்திட்டு உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். ரெண்டுமே ரொம்ப ஸ்டபன் ஹார்டு, பயங்கரமான ஹார்ட்னஸ். எத்தனை விதமான ஸ்டப் சுச்சுவேஷன் வந்தாலும் ஈஸியா ஓவர் கம் பண்ணுவதற்கு தேவன் அதை ரீப்ளேஸ் பண்றாராம். யார் மூலமா தெரியுமா? அவருடைய பலத்தின் மூலமாய், அவருடைய கிருபையின் மூலமாய், அவருடைய வல்லமையின் மூலமாய். இப்போ இந்த காரியத்தை அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு நடந்த சம்பவத்துக்கு திருப்பி போவோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு அம்மாவை குறித்து நம்ம ரொம்ப காலமா படிச்சிருப்போம். அந்த அம்மாவை குறித்து உங்களுக்கு தெரியும், அன்னாள் அந்த நபரோட பேர். இப்ப இந்த அன்னாளுக்கு பல வருடமாய் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ரொம்ப வருஷமா இவங்க வருஷம் ஆலயத்துக்கு வர்றாங்க தான், வருஷம் தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்றாங்க தான். ஆனா குறிப்பிட்ட அந்த ஒரு வருடம், பதில் தருகிற அந்த வருடம், அதாவது தேவனுடைய பலன் கிரியை செய்கிற அந்த வருடத்துல என்ன நடந்துச்சுன்னா, விண்ணப்பம் பண்றாங்க. தேவனுடைய தன்னுடைய வியாகுலத்தெல்லாம் ஊத்தி தேவனுக்கு தெரியப்படுத்துறாங்க. செஞ்சாங்களா? ஜபம் தான். அதுவும் ஜெபம் பண்ணினா தன் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுகிற இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், அதை அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க தேவனுக்கு சமூகத்துல போய். எல்லாத்தையும் சொல்றாங்க. இது வரைக்கும் அப்படி சொன்னாங்களான்னு தெரியாது. ஆனா அவ்வளோ டிப்ரெஷன்ல இருந்தவங்க அப்படியே தேவனுடைய சமூகத்துல எல்லாத்தையும் ஊற்றிடுறாங்க. எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துறாங்க. அவ்வளவுதான் அவங்க செஞ்ச வேலை. செஞ்சுட்டு சொல்றாங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு, நோட் பண்ணிங்க இந்த வார்த்தை, என் கொம்பு. அப்ப அன்னாளுக்கு 2 கொம்பு இருந்துச்சான்னு நினைக்காதீங்கன்னா, இந்த கொம்பு என்பது தேவன் ஒவ்வொருத்தரும் கொடுக்கிற ஒரு அதிகாரம். தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை கூட கொம்புன்னு சொல்ல, ஏன்னா அது ஒரு அதிகாரம். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் கொம்பு உயர்ந்திருக்கிறது மாத்திரம் சொல்லல, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. நோட் பண்ணிக்கணும். இந்த கொம்பு என்பது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாய் செயல்படுத்துகிற ஒரு அடையாளத்தின் ஒரு 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 இனிஷியேட்டிவ். அதான் கொம்பு. ஒரு விக்டரி கொடுக்கிறாருன்னா அது ஒரு கொம்பு, அது ஒரு ஜெயம், விக்டரி. கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறதா. அப்போ செய்ய வேண்டிய சிம்பிள் திங்ஸை 1ஆம் அதிகாரத்தை வாட்சி பார்த்தா உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தினது மாத்திரமல்ல, பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. தேவனுக்கு தெரியப்படுத்திட்டா பாவம், அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும், என் ஃபைல் எத்தனாவது ஃபைலோ, எப்போ அவர் அதை பார்ப்பாரோ, அப்படி இல்லைங்க. இருதயத்தை ஊற்றி தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய வேலை. பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. பின்பு அதே நினைச்சுக்கிட்டு இதே இப்படி இருக்குதே அப்படி சொல்லிட்ட தேவன்ட்டு, அவர் பார்த்துப்பார், அவ்வளவுதான். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடி உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வச்சிடறோம், விடமாட்டோம். அதான் பிரச்சனை. இத்தனை வருஷம் அதான் செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு வாரம் தாக்கு பிடிக்குது நினைக்காம இருக்கிறதுக்கு. முந்தின நினைக்காதீங்க, பூர்வமனைகளை சிந்திக்காதீங்க. கர்த்தர் புது காரியத்தை செய்ய போகிறார்ல, வாக்குத்தத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுதுல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வச்சிட்டோன்றதுக்கு அடையாளமே, தேவனை டிபெண்ட் பண்றோன்றதுக்கு அடையாளமே திரும்ப அதை சிந்திக்க கூடாதாம், திரும்ப அதை பத்தி பேசக்கூடாதாம். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. அதே போல தேவனை 100% டிபெண்ட் பண்றோம்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த அன்னாளை போல எல்லாத்தையும் தேவனுடைய சமூகத்துல அறிக்கை செய்துட்டு விட்டுருங்க. ஒரே நாள் அறிக்கை செஞ்சுட்டு விட்டுற முடியுமா? டெய்லி என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுங்க. பின்பு அதை பத்தி பேச வேண்டாம், அது தலையில தூக்கி சுமக்க வேண்டாம். அவர் உங்களை விசாரிக்கணும், எல்லாத்தையும் அவர் மேல வச்சுட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. திரும்ப அதே பிடிச்சிட்டு தொங்காதீங்க, திரும்ப அதே ஃபாலோ பண்ணாதீங்க, திரும்ப அதே நினைக்காதீங்க, திரும்ப அதே பேசாதீங்க. அவ்வளவுதான், சிம்பிள். கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை உங்க கண்கள் பார்க்க போகிறது. பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உங்களுடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். அப்ப சந்தோஷப்படுற இந்த அன்னாள் எவ்வளவு துக்கமா இருந்தாங்க தெரியும்ல, எவ்வளவு அவமானம் சந்திச்சாங்க தெரியும்ல. அது வெறும் குடும்பத்தில் மாத்திரமல்ல பிரியமானவர்களே, சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்கள் மூலமா அந்த ஒரு அவமானத்தை சந்தித்த பாத்திரம் சொல்லுது, நான் சந்தோஷப்படுகிறேன். அந்த வார்த்தை இந்த வருஷத்துல நீங்களும் சொல்லணும், நான் சந்தோஷப்படுகிறேன், கர்த்தருக்குள் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. நீங்க சொல்லணும், சொல்லுவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். நம்ம பலத்துல இல்ல, நம்ம ஞானத்துல இல்ல, நம்ம திறமையில இல்ல, அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த வெற்றி எப்படி நமக்கு கிடைத்தது?
ஒரு தூரம் சொல்றமே, ஒரு ஜெயத்தின் ஆண்டை கொடுத்திருக்கிறார் தேவன், இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார், என் கொம்புகளை இரும்பா மாத்த போறார், என்னுடைய கால்களை என்னுடைய குழம்புகளை அது வெண்கலமா மாத்த போறார். இப்படிப்பட்ட அதிகாரம் எப்படி செயல்படுகிறது, அது எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்க வேண்டுமானால், இயேசு கிறிஸ்து எனக்காய் சிலுவையில் செய்து முடித்த அந்த ஜெயம், ஜீசஸ் ஹஸ் டேக்கன் தி கிராஸ் ஃபார் அவர் விக்டரி, நம்முடைய ஜெயத்திற்காய், நாம் இப்ப அடைகிற அந்த ஜெயத்திற்காய் அவர் சிலுவையை சுமந்தார். சிலுவையின் மூலமாய்த்தான் இந்த ஜெயம் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. எல்லாருக்கும் இருக்குப்பா, உலகத்துல இருக்க எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ ஜெயிச்சவருடைய விக்டரியை நம்ம பார்க்கணுமா பார்க்க கூடாதா? நிச்சயமா பார்ப்போம். இம்மட்டும் கொஞ்சம் 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 பார்த்தோம், இதுக்கப்புறம் முழுமையாய் பார்க்க போகிறோம். இதுதான் ஒரு துவக்கம். இந்த 26 ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், துவக்கம். நம் மூலமாய் நம்மை கொண்டு நிறைவேற போகிறது. பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உலகத்தில் உபத்திரம் உண்டு. இந்த உபத்திரத்தை பார்த்து உபத்திரத்தை பெருசா உயர்த்தி உயர்த்தி தேவனை நீங்கள் அவமானப்படுத்தக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, சுற்றிலும் இருக்கிற எல்லாவித சத்துருக்களுக்கு முன்பதாய் என் தலையை தேவன் உயர்த்துவார். நடக்கும். கூடுமானால் அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க பேசுங்க, வாக்குத்தத்த வார்த்தையை பேசுங்க. தாவீது சொல்ற, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் தான் தாவீதோட வேலை. அதுக்கப்புறம் தேவனுடைய வேலையா மாறிடுச்சு. அல்லேலூயா. அதே தேவன் இன்றைக்கும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறார் என்பதை இந்த கடைசி நாட்களில் தம்முடைய பிள்ளைகள் மூலமாய், தம்முடைய ஜனங்கள் மூலமாய் இந்த உலகத்திற்கு காண்பிக்க அவர் சித்தம் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு அடையாளமாய் வைத்து உலகத்திற்கு தம்மை வெளிப்படுத்தினது போல, புதிய ஏற்பாட்டின் நாட்களில் அப்போஸ்தலர்களையும் தேவ ஜனங்களையும் வைத்து உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்தினது போல, இந்த கடைசி நாட்களிலும் நம் மூலமாய் நம்மை கொண்டு கர்த்தரே தெய்வம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் இப்படியாய் சொல்லி இருக்கிறது. எப்படி நமக்கு அந்த விக்டரி கிடைச்சது? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. இப்ப நம்ம செய்யற சின்ன சின்ன காரியங்கள், இது வரைக்கும் இத்தனை வருஷம் நம்ம செஞ்சிருப்போம்ல, எல்லா காரியங்கள்லாம் அதுக்கெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி எழுதியிருப்பாங்க, ஒரு பனிஷ்மெண்ட். ஒரு எப்படி கோர்ட்ல வந்து நமக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்டு நம்ம ஜெயிலுக்கு போறோமோ அது மாதிரி ஒரு எழுதப்படும். நம்ம செய்கிற எல்லா அக்கிரமங்கள், எல்லா நம்ம மூதாதையர் செய்த எல்லா காரியமும் எழுதப்படும். அந்த கையெழுத்தை, அந்த ஆர்டர் போட்ட அந்த கையெழுத்தை குலைத்து, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகள் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்துன்னா டிஸ்ட்ராய் ஆக்கி, அதை நடுவில் இராதபடி எடுத்து, அது நம்ம கிட்ட இல்லாதபடி எடுத்து, சிலுவையின் மேல் ஆணி அடித்து. எல்லாத்துலயும் விக்டரி கிராஸ் தான். சிலுவையின் மேல், உங்க மேல என் மேல இருந்த பாரம், சாபம், பாவம் எல்லாவற்றையும் எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, துரைத்தனங்களும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியை பார்க்கிற, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திருப்போம் இது வரைக்கும், சின்ன சின்ன வெற்றிகள்லாம் பார்த்திருக்கலாம். ஆனா சிலுவையின் முழுமையான வெற்றி, தேவன் நமக்காய் சம்பாதித்த அந்த அதிகாரத்தின் வெற்றி, தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்கள் என்ற அந்த பெயரின் வெற்றியை இந்த வருடத்தில் உங்கள் கண்கள் பார்க்க போகிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் நீங்கள் போராடி 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 அவமானம், நிந்தை, வியாகுலம் எல்லாத்தையும் பெற்று பெற்று நீங்கள் அப்படியே கடினப்பட்டு இருக்கலாம். அவங்க பிரதர் எத்தனை வாக்குத்தத்தம் கேட்டுட்டோம், 7 வருஷம் வாக்குத்தத்த ஆராதனை, மாசம் மாசம் வாக்குத்தத்த ஆராதனை எல்லாம் கேட்டுட்டோம் பிரதர். ஆனாலும் நிந்தை, ஆனாலும் அவமானம், ஆனாலும் வேதனை, ஆனாலும் நெருக்கம், ஆனாலும் வியாதி, ஆனாலும் வறுமை அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எப்படி நோவாவை நினைவு கூர்ந்தாரோ, எப்படி ஆபிரகாமை நினைவு கூர்ந்தாரோ, அதே போல கர்த்தர் நம்மையும் நினைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ள போகும்போது என்னவோ நல்லவாதான் இருந்துச்சு. ஆனா இந்த 400 வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், அப்படியே கிரஷ் ஆகுறாங்க. அது போல நம்மளும் ஒருவேளை இத்தனை நாட்கள் அப்படியே கொஞ்சம் கிரஷ்ஷா இருக்கலாம். திடீர்னு தங்கள் ஜீவனையும் கசப்பாக்குகிற ஒரு அனுபவம் ஒண்ணு வருது. அவங்களால ஜெபம் கூட பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம். அந்த மாதிரி சூழ்நிலை நீங்களும் இருக்கிறீங்களோ? உங்கள் பெருமூச்சின் சத்தத்தையும் தேவன் கவனமாய் கவனிக்கிறார்.
பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கு தெரியாதுங்க நீங்க என்ன வேதனைப்படுறீங்கன்னு. சுத்தி இருக்கிற யாருக்கும் தெரியாது, கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. நீங்கள் படுகிற வேதனையின் சத்தத்தை தேவன் கவனமாய் கவனித்திருக்கிறார். அதுக்கு ஒரு பதிலை தருகிற ஒரு ஆண்டாய் தேவன் இந்த ஆண்டை ஆரம்பித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்குமே தெரியாது நினைக்காதீங்க, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். நான் ஒன்றை தீர்க்கதரிசனமாய் உங்களுக்கு சொல்லட்டும். எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எங்க வெக்கப்பட்டு தலை குனிஞ்சீங்களோ, யாரு முன்னாடி அப்படி கூனி குறுகி போய் நின்னீங்களோ, அவர்களுக்கு முன்பதாகவே உங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை செய்து காண்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே இடத்துல உங்களை உயர்த்தி காண்பிப்பார். எந்த தேசத்துல யோசேப்பை மேல் பழிசாற்றி ஜெயிலுக்குள்ள தள்ளணும்னு சொல்லி அவமானத்தை நிந்தியை எத்தனை பேர் பேசியிருக்கலாம். யோசேப் பத்தியா, இன்னொரு தேசத்துல இருந்து வந்தா அப்படியே மேல போனா பத்தியா, இப்ப எப்படி இருக்கிறான் பத்தியா அப்படின்னு அப்படியே ஏளனமா பேசியிருக்கலாம். அதே இடத்துல சிங்காசனத்தின் மேல் அமர வைத்து யோசேப்புடைய வார்த்தையை அனைவர் கேட்கும்படி செய்தாரே அந்த தேவன், தானியேலை போல தேவனே சார்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு வந்த நிந்தனை தெரியுமா? சிங்க கெபி போடுற வரைக்கும் தான், சிங்க கெபி உள்ள தள்ளுற வரைக்கும் ஒரு பார்ட். எல்லாரும் சிரிச்சிருப்பாங்கல்ல, பெரிய வந்தான் பாரு, அங்க இருந்து அடிமையா வந்தவன் நம்மள ஆளுகை செய்ய பார்த்தான்ல, எப்படி அழகா பிளான் பண்ணோம் பாத்தியா, எப்படி அழகா அவனை வந்து முடிச்சோம் பாத்தியா கதைன்னு சொல்லி நல்லா ஜாலியா நீங்க நைட் ஃபுல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நல்லா எல்லாரும் சேர்ந்து பயங்கரமான பார்ட்டி எல்லாம் கொண்டாடி இருப்பாங்க. அத்தோட அவங்க கதை முடிஞ்சிருச்சு. அந்த தானியேல் வெளியே வந்ததுக்கு பின்பதாக அடுத்து நடந்த சம்பவம், யாரெல்லாம் கொக்கரித்தார்களோ, யாரெல்லாம் விரோதமாய் பேசினார்களோ, அவர்களும் அவர்கள் குடும்பங்களும் மொத்தமா காலி, மொத்தமா அவுட். தானியேல் மேலும் அதே தேசத்தில் உயர்த்தப்பட்டார். அன்றைக்கு இருந்த அதே தேவன் தான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக உயிருள்ளவராய் தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு வல்லமையான ஒரு ஆண்டாய் தேவன் இந்த ஆண்டை துவங்கி இருக்கிறார். பயப்படாதிருங்கள். பழைய ஏற்பாட்டில் நடந்தது, புதிய ஏற்பாட்டில் நடந்து கடைசி காலத்தில் உங்கள் மூலமாய் என் மூலமாய் தேவன் செய்து காட்ட திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஏனென்றால் நம்மை படைத்த இறைவன், கடவுள், தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அநேகர் அறியும்படியாய் செய்கிற ஒரு ஆண்டாய் தேவன் இந்த ஆண்டை துவங்கி வைத்திருக்கிறார். பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். தோல்விகளையே சுமந்து சோர்ந்து போன பாத்திரமே, அவமானத்தையே பார்த்து அழுது கொண்டிருக்கிற பாத்திரமே, கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து பேசுகிறார். நீ மரித்து போன தேவனை ஆராதிக்கிறாயா? இல்ல கடந்து போய்விட்ட தேவனை நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா? இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். உலகத்தின் கடைசி பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, எந்த வியாகுலம் வந்தாலும் சரி, எந்தவித பிரச்சனை வந்தாலும் சரி, உடனே நீங்கள் நாடி தேட வேண்டிய ஒரே ஒரு இடம் இருக்குமானால் அது தேவனுடைய சமூகம் தான். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க. நான் ரசிக்கப்பட்ட டைம்ல ஜெபிக்க இடம் இல்லாம பாத்ரூம் இருந்தெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஜெபிப்பதற்கு இடம் இல்லாமல் கல்லறை தோட்டத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி இருக்கிறேன் பல நாட்கள் உபவாசம் இருந்து. அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் பெரிய பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். அவருக்கு இடம் முக்கியம் இல்லைங்க, இடம் முக்கியம் இல்ல. நாம் கூப்பிடுகிற அந்த உண்மையான இருதயம், நன்மையான இருதயம், எந்த ஸ்தலத்திலும் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால உங்களுக்கு உடனே ஒரு பிரச்சனை உங்களை கிரஷ் பண்ணுதுன்னா நீங்கள் நாடி உடனே தேட வேண்டிய நபர் உங்கள் தேவன் இல்லைங்க, உங்கள் தகப்பன். அவரை தேடுங்கள். நிச்சயமா இந்த வருடத்தை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் என்று 100% நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்படி விசுவாசிங்கன்னா என்னோடு கூட சேர்ந்து எல்லாம் கண்களை மூடி ஒரு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நல்லவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குதத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குதத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்குதத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்குதத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர்
சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. ஆமேன். வாக்கு தந்தவர் நிச்சயம் அந்த வாக்கை நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போயிருந்த ஆண்டு முடிந்து நீங்கள் வெற்றி பெறுகிற ஒரு ஆண்டாய் தேவன் இதை மாற்றி இருக்கிறார். அடுத்து அப்படியே எல்லாரும் ஒரு மனமாய் அப்படியே உங்களை சமர்ப்பித்து ஒரு ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, உங்களுடைய கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. நீர் யார் மூலமாகவும் எப்படி வேணுனாலும் உங்களுடைய திட்டத்தை நீர் வெளிப்படுத்துவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க பலத்தையே சார்ந்திருந்து, எங்க திறமையே சார்ந்திருந்து, இந்த உலகத்தையே சார்ந்திருந்து, உலகத்தின் எல்லா விதமான காரியங்களையே நாங்கள் பேசிக்கொண்டு நாங்கள் சோர்ந்து போனது போதும். எங்கள் கண்களை உண்மையில் பதிய வைக்கிறோம் ஆண்டவரே. என் கண்களை உண்மை நோக்கி பதிய வைக்கிறோம் ஆண்டவரே. 34ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை போல அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அந்த வார்த்தை இந்த வருஷத்துல எங்க கண்கள் பார்க்கட்டும்பா. இன்றைக்கு என்னோடு கூட இணைந்து செபிக்கிற எல்லாரையும் கையில ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, இவர்களை தொடுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு கொம்புகளை ஆண்டவரை இரும்பாய் மாற்றி இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். அது நீர் செய்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கால்களை ஆண்டவர் அடுத்த பரிமாணத்திற்கு ஓடும்படியாய் வெண்கலமாய் மாற்றி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதே இடத்துல இவர்கள் மேற்கொண்டு ஜெயிக்கிற அந்த பலத்தை கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அது கல்வாரி சிலுவையின் மூலமாய் இவர்கள் மேல் ஊற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கட்டியிருந்த மாயத்தின் கட்டுகள், மந்திரத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள் ஆண்டவர் நீர் உடைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்படித்தான் என் வாழ்க்கையில் நடக்கும், ஏன்னா அதுதான் அவர்களுக்கு நடந்தது, அதான் எனக்கு நடக்கும்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். இல்லை, உன் வாழ்க்கை அப்படி இருக்காது. பிரியமான மகளே, மகனே, நீ அவர்களோடு உன்னை ஒப்பிடாதே. உன்னை எனக்கென்று ஏற்படுத்தினேன். உன் மூலமாய் நான் மகிமைப்படும்படியாகவே மட்டுமாய் உன்னை நிறுத்தி வைத்திருக்கிறேன். இனிமேலும் நான் உன் பட்சத்தில் இருப்பதை உன்னை கொண்டு உன் மூலமாய் வெளிப்படுத்தி காண்பிப்பேன் என்ற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், இன்டர்னல் ஆர்கன்ஸ்குள்ள உடைய வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவருக்குள்ள இருக்கிற வியாதி என்றை மாற்றி சுகம் என்ற ஒரு ஜெயத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். வறுமை என்ற ஒரு காரியத்தை உடைத்து ஆண்டவரே ஆசீர்வாதம் என்ற ஒரு காரியத்தை நீ செயல்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால வெட்கம், வேதனை, குழப்பம், பயம் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் இவளுக்கு புதுப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் இவங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆதியில் இருந்த கரம் ஆண்டவரே இப்பொழுது இவர்கள் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். 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 இயேசுவின் நாமத்தினால எல்லாம் முடிந்தது என்று நினைத்த எதிரிகளுக்கு முன்பதாய் ஆண்டவரே இப்பத்தான் துவங்குகிறது என்று ஆரம்பித்து வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இது வரைக்கும் உங்க பட்ட எல்லா தோல்விகளை, ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நீர் ஜெயமாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை நம்பி இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற தம்முடைய இருதயத்தின் வியாகுலத்தை உமக்கு நேராய் ஊற்றிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் புதிய பரிமாணத்தை உருவாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அதிசயத்தை ஏறெடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேவன், எங்கள் கர்த்தர் எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை எங்கள் மூலமா இந்த பூமிக்கு வெளிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் இயற்கைக்கு மாத்திரமல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் எங்கள் மூலமா எங்களை கொண்டு செய்ய முடியும் என்பதற்கு எங்களை நீ தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த 2026ஆம் ஆண்டை அப்படியே உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க குடும்பங்கள், உறவுகள், உடைமைகள், ஊழியங்கள், வேலைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறோம். எல்லாம் நீர் கொடுத்த ஈவு ஆண்டவரே, எல்லாம் நீர் கொடுத்த மேன்மை. அதை ஒருவேளை நாங்க அதே விக்கிரகமாய் மாற்றி இருக்கலாம். அந்த அக்கிரமத்தை எங்களுக்கு மன்னியும். இன்றைக்கு எல்லாத்தையும் எடுத்து உங்க பலிபீடத்தின் மேல வைக்கிறோம் ஆண்டவரே. அந்த 24 மூப்பர்களும் தங்க கிரீடத்தை கலட்டி உங்க பாதத்துல வைத்தது போல எங்க எல்லா விதமான மேன்மைகளையும் உங்க பாதத்துல வைத்து இந்த 2026ஆம் ஆண்டை நாங்கள் துவங்குகிறோம். எங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர், உலகத்தை படைத்தவர் பெரியவர். ரப்சாகேயின் வார்த்தைகளை கேட்டு எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் பெரியவர். சனகரிப்பின் அகம்பாவங்களை கேட்டு அவனை தண்டித்ததற்கு நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர். பெருமை பேசுகிறவர்களை நீர் தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறீரே, நீர் பெரியவர், 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 பெரியவர். உன் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களை அப்படியே சாஷ்டாங்கமா உங்க பாதத்துல வைத்து நன்றி கூறி செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு உங்களோடு கூட இணைந்து இந்த வருஷம் முழுக்க எல்லா விதமான வியாகுலத்தையும் முதலாவது உமக்கு தெரியப்படுத்துகிற உங்களுடைய ஜனங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டு அற்புதத்தின் வாசலை திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். the door of miracles ஆண்டவரை நீர் ஓபன் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில கண்டிராத மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம், ஜெயத்தை அவர்கள் பார்க்க போகிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இதோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, இதை யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கிற
எல்லார் மேலும், எல்லா குடும்பத்தின் மேலும், உறவுகள் மேலும், உடைமைகள் மேலும், அவங்க வேலைகள் மேலும் தெளித்து செபிக்கிறேன், தெளித்து செபிக்கிறேன், தெளித்து செபிக்கிறேன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இந்த கடைசி நாட்களிலும் நீர் எங்களுக்கு தேவனாய் மாத்திரம் அல்ல, தகப்பனாய் இருக்கிறீர் என்பதை இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் வெளிப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து டிக்ளேர் பண்றேன். எந்த தீமைகளுக்கோ, அசுத்த வல்லமின் கிரியைகளுக்கோ, சாத்தானின் தந்திரங்களுக்கோ, நோயின் கிருமிகளுக்கோ, பொல்லாத மனுஷிக வல்லமைகளுக்கோ, நாசமோசங்களுக்கோ, இவர்கள் மீது, இவங்க குடும்பத்தின் மீது, உறவுகள் மீது, உடைமைகள் மீது எந்த அதிகாரமும் இல்லை. இவர்களுக்கு விரோதமாயிருந்த எல்லா கையெழுத்துகளையும் நீர் குலைத்து போட்டு ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுத்தீரே, அந்த ஜெயத்தை காண்கிற ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டை நீர் மாற்றி இருக்கிறீர். இவங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரத்தின் காரியங்கள், குடும்பம் தலைக்க கூடாது, குடும்பத்துல வாரிசு இருக்கக்கூடாது, சொத்து விற்க கூடாது, காரியம் ஜெயம் வரக்கூடாது, இவங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரத்தின் தகுடுகளை ஒரு பரிசுத்த அக்கினி சுட்டரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எதிரிகளை சுட்டரிக்கிற அக்கினி, எதிரிகளை சுட்டரிக்கிற அக்கினி ஆண்டவர் இப்பொழுது அவைகள் மேல் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அது வைக்கப்பட்ட இடம் கருகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இத்தனை வருஷம் இருந்த தடைகள், ஒரு இடம் விற்க முடியாம இருந்த தடை, திருமணமாக கூட ஆகமா இருந்த தடை, எல்லாவற்றையும் நீர் சுட்டரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தடைகளை சுட்டரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜனவரி மாசத்திலேயே நல்ல ஒரு செய்தியை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜனவரி டு மார்ச்சுக்குள்ள ஒரு பெரிய ஜெயத்தை இவர்கள் கண்கள் பார்க்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க நாமம் அதை செய்து முடிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஏனென்றால் உங்களுடைய நாமம் அதிசயமானவர், அதிசயமானவர். அது மாத்திரமல்ல, நீர் இவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏனென்றால் நீர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எல்லாவற்றுக்கும் நான் அந்த உடைய வார்த்தையில், உடைய நாமத்தில் இருக்கிற அதிகாரங்கள் இவங்க வாழ்க்கையில செயல்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாவும் கையில் ஒப்பு கொடுத்து இந்த நாளை நாங்கள் துவங்குகிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எந்த ஒரு ஊழியர்களுக்கோ ஊழியங்களுக்கோ இல்ல ஆண்டவரே, எங்களை உருவாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஜெயம் கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து இந்த வருடத்தை நாங்கள் துவங்குகிறோம். உம்முடைய கிருபையை, இரக்கங்களை நம்பி, உம்முடைய தயவையும் அன்பையும் நம்பி இந்த வருடத்தை நாங்கள் துவங்குகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துவார், உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவார். மறந்து போகாதிருங்க. இது ஒரு ஜெயத்தின் ஆண்டா இருந்தாலும் ஒரு அடையாளம் இருக்கு. ஜெயத்திற்குள்ள கர்த்தரோடு கூட நம்ம இணைந்து இருப்பதுதான் ஒரு பெரிய அடையாளம். எந்த காரியமா இருந்தாலும் அதை தேவனுக்கு உடனே தெரியப்படுத்துங்க. மனுஷருக்கு தெரியறதுக்கு முன்னாடி, பக்கத்துல இருக்க தெரியறதுக்கு முன்னாடி தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அதுதான் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், பிரேயர், ஜெபம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. எல்லாரும் வலது கர்த்தர் தலைமையில வச்சு சொல்லுவோமா? ஒரு அறிக்கை பாடலை பாடுவோமா? நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். தைரியமா சொல்லுங்க. தேவ ரத்தத்தில் மறைந்துள்ளேன், சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, தீங்கில்லை, தீங்கில்லை. தைரியமா சொல்லுங்க. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை, குடும்பத்தை, உறவுகளை, உடைமைகளை அணுக முடியாது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஆமேன், ஆமேன். வலது கர்த்தரை சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறந்து போகாதே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God be with you. தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.